அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த விடையில 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் ஃபுல் ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போறோம். பிளஸ் இதில வந்து கன்ஃபார்மா ஒரு 3 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தா, அது எந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னே சொல்லலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே சொல்றது தான் ஸ்டூடண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. இதில ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. எதற்காக அட்டெண்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா, மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி, மேத்ஸு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து கொஸ்டின் வந்து எடுக்கிறப்ப, அந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக்கிங்கா இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு ஒரு சில டைம் இருக்கு. லாஸ்ட் டைம்லாம் அந்த மாரி இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு கிரேஸ் மார்க் இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. சரிங்களா? 3 மார்க்ஸு, 5 மார்க்ஸு, 6 மார்க்ஸ் வரைக்கும் இந்த மாரி குடுத்துருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில கம்பல்சரி 33வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி அட்டெண்ட் பண்ணியிருந்தா மார்க்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து அவங்கள்ட்ட கீ ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்றவங்கள்ட்ட சொல்லி, அது எல்லாமே சம்மதிச்சு, என்ன ரீசன் இது எல்லாமே கண்டுபிடிச்சு, அது ஓகே அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு கன்ஃபார்மா என்ன குடுப்பாங்க அப்படின்னா, 3 மார்க்ஸ் குடுப்பாங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தா. மோஸ்ட்லி எல்லாமே அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அது கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா? அதனால கம்பல்சரிங்கிறதுனால அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணி கொஸ்டின் நம்பர் நீங்க ஆன்சர்ஸ் வந்து தப்பா எழுதியிருந்தாலும் சரி, நீங்க அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் போட்டு வச்சிருந்தாலும், உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா கன்ஃபார்மா கிடைக்கும். அது வந்து நமக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து பேப்பர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னு நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். இதில பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆன்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல இதோட பிடிஎஃப் வந்து பின் பண்றேன். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து அந்த கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து அப்ரூவ் பண்றேன். நீங்க வந்து எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்ச பிறகு நீங்க வந்து ஃபைனலா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா, இதுவே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் அதுதான் டிலே ஆகும். அதனால முடிஞ்சா பாருங்க. இல்லன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ல பின் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.